குரேஷியை வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவா வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகலன்னு. ஆனா நீங்க இடத்துல இருந்தீங்க, ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க, கேக்குறாங்க. இல்ல இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே என்னன்னா ஒன்னே சொன்னா இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையா சொல்லிட்டா அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க. இது அவங்களோட டிஆர்பிக்காக சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பி சட்டமேன் கையில். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர். நான் சிக்ஸர் படத்துல அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். சிக்ஸர்ல வந்து ஒரு பயங்கரமான ஸ்கிரிப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு சட்டமேன் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி சேனல்லேருந்து அப்படியே வேற ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டே பண்ண முடியுமான்றதை நான் எதிர்பார்த்து வரல. அந்த எதிர்பார்ப்பு வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன். அதை தாண்டிய ஒரு டேரக்டர் கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு கொடுக்க எல்லாமே டேரக்டர் கொடுத்து நிறையா சொல்ல கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே கோல் எடுத்து பார்க்கணும்னு நமக்கு தோணலை. எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் கொடுவாங்க, இல்லை போய் டீ சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஃபுல்லாக அந்த படத்தை 3 மணி நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்கும் போது நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி இருந்தது. சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வேற ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணன் பார்க்கணும். அண்ட் அஜய் மாஸ்டர் அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சது, நல்ல அப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல திரைப்படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பா வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும். அதுக்காக நம்ம எப்பவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால எப்போ வாய்ப்பு இருந்தாலும் எப்பவுமே வெயிட்டிங் தான். கண்டிப்பா பண்ணுவோம். கரெக்டா ஒரு சூப்பரான படத்தை கொடுத்து இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல அப்ப அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனல் டெவலப் பண்ண முடியும். போதும், அந்த வரைக்கும் போதும். குரேஷியை வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவா வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஆகலன்னு. ஆனா நீங்க இடத்துல இருந்தீங்க, ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க, கேக்குறாங்க. இல்ல இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே என்னன்னா ஒன்னே சொன்னா இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையா சொல்லிட்டா அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தான் வந்து இல்லாம இருக்கிறோம். அதனால வந்து நான் சொல்றேன், இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. இது ஒரு சின்ன ஈகோ மேட்டர் தான். இந்த படத்துலயே அந்த விஷயம் இருக்கு. ஈகோ தான் எப்பா இருக்கு. நான் ஏதாவது சொல்லுன்னு வாங்கிட்டியா? அதனால நான் என்ன சொன்னேன், எனக்கு யார் சப்போர்ட் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சு பண்ண நாளைக்கு சேர்த்துப்பாங்க. அப்போ வந்து நம்ம தான் வந்து முன்னதாக இருக்கணும். பண்றாங்க இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்றாங்க. யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க பேசிக்கிறீங்களோ அவங்களுடைய டிஆர்பி. ஒருவேளை அவன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகியோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாவோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க நன்றி. சார், இந்த படம் சட்டமேன் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்புமுனையா அமையும். அதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். நல்லவங்க கெட்டவங்க, கெட்டவங்க நல்லவங்கிறாங்க. உண்மையிலே ஒரு என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு. கடைசி சீன்ல ரொம்ப அழுது வச்சுட்டாரு சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா ஒரு த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாம அதுல சில குணச்சித்திர இடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முறையை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார். ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பொதுமக்கள் இருந்து ஒரு பெரிய அங்கீகாரமா கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப ஆசை.
என்னோட ஸ்டைல் அந்த சிரிப்பு அந்த சிரிப்பு சூர்யா சிரிப்பு ஏதாவது ஒரு சீன் சொல்லுங்க. ஏய் இந்த கை மறிக்குது ஆனா இங்க மறிக்கிறேன். ஆனா அந்த பக்கம் கேமரா தெரியல பண்ணாங்க. மாட்டுல கை மறிக்குது நான் என்ன செய்யறேன்? அந்த மாலா உங்களுக்கு டைலாக் இல்ல இந்த படத்துல ஒரு சீன் பண்ணி காட்டுங்க. இந்த படத்துல இந்த படத்துல முக்கியமான சீன் பண்ணி காட்டு பாப்போம். இந்த படத்துல ஒரு சீனா கடைசியில ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் ரொம்ப அழுவாரு. என்ன கார்ல இருந்து உள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. நீங்க பாட போற கேள்விப்பட ஒரு பாட்டு பாடிடுங்க. என்ன சார் நீங்க அடுத்து பாட போறீங்க அப்ப ஒரு பாட்டு பாடிடுங்க. பாட்டா சார் நான் கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. சொல்லாமலே யார் மழை சுடுகின்றது அடி இது காதலா நீ குளிக்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. சிப்பாஸ் சொல்லி போயிட்டு இருக்குல்ல. ஏய் சிப்பாஸ் போய் கேட்டதா சொல்லுங்க. நீங்க போங்க. அது சரியா தவறா? பிக் பாஸ் பத்தி ஆமா. பிரியங்கா ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல. பிக் பாஸ் என்ன எல்லா வீடியோ யாரா சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி எதுவும் கேக்குறீங்க பிகாஸ் இல்லையாங்க. சார் அதிகாரப்பூர்வமா வரல பட் எல்லா மீடியாக்கள்ல என்னோட பேர் தான் அடிபட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியா போயிருக்கேன். கண்டிப்பா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனா வெற்றி வின்னர் அந்த வெற்றி வாய்ப்பு. கூப்பிடலன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து வெளியில கூப்பிடலன்னு சொல்லி ஒரு கோழி கலந்து இருக்கீங்களா? அது பத்தி கேட்கணும். இல்ல சார் அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டா தான் வச்சிருப்பாங்க சார். லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல்ல என்னனாலும் நடக்கும். சோ நீங்க தைரியமா இருங்கன்னு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சார். தேங்க்யூ சார். சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான இந்த கவுண்டரும் போடாம நிம்மதியாக ரொம்ப சீட்டேஷன்ல த்ரில்லாக நடிக்க முடியாமல் அந்த சீன் சில சீன்ஸ் வந்து பையன் நல்ல ஒரு இந்த மாதிரி சீரியஸான படம் நிறைய பண்ணி கவுண்டர் போனாங்க. நல்ல சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல படம் நல்ல த்ரில் அதில் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருந்தது அவர் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட்டு நல்ல எண்டிங்கு சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ